அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும். இந்தியா கிரிக்கெட் வேர்ல்டு கப் மேட்ச் வின் பண்ணா எப்படி இருக்கும்? 2 நாளைக்கு சின்ராச கையிலே பிடிக்க முடியாதுல, அந்த மாதிரி இருக்குங்க எனக்கு இப்ப. 10-15 வருஷத்துக்கு நின்னு பேசும். வெற்றி வெற்றி, குடும்பங்கள் கொண்டாடும் மகத்தான வெற்றி. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. பண்டிகையை கொண்டாடுங்க. பொறுக்கி பார்வதியும் காஜி கமருதினும் ரெட் கார்டு வாங்கி வெளியானதுக்கு மக்கள் எப்படி சந்தோஷப்படுறாங்கன்னு பாப்போம். இந்த சீசனோட பெஸ்ட் திங்னா இந்த 2 ரெட் கார்டு கொடுத்தது மட்டும்தான். இங்க பாருங்களேன், ஒரு குடும்பமே உட்காந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னு. இது என்ன பிரமாதம்! இங்க பாருங்க, மக்கள் ரோட்ல இறங்கி டான்ஸ் ஆடுற அளவுக்கு இருக்கு. இதாண்டா பிக் பாஸ். இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. ஒரு அப்பாவும் ஒரு சின்ன குழந்தையும் அவங்க வீட்டு டிவியில பார்த்து கேக்கு வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஒரு யங் கப்பிள்ஸ் டூட்டா சந்தோஷப்படுறாங்க. ரெட் கார்டு குடுத்துட்டாங்க. ரொம்ப போட்டாங்க. 2 பேருக்கும் இது பாருங்க. ஏய், நீ எப்ப பார்த்து கமெண்ட் பண்ணிருக்க? இது எப்ப நடந்துச்சு? என் மனசுல அந்த பாரமே குறைஞ்சிருச்சா? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பிக் பாஸ் செட்ல ஆடியன்ஸ் பார்க்கணுமே, அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாங்க. செட்டிலேயே சபரி விசில் அடிச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாரு. திவ்யாவும் கேபி அண்ணாச்சி சான்றாவும் எனக்கு நடந்த கொடூரத்துக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. நான் கடவுள்கிட்ட ஒண்ணு வேண்டிக்கிறேன், என்னோட எதிரிக்கு கூட பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா அமையக்கூடாது. என்னடா பாக்குற பண்ணி பயல மிராண்டி ஜெயில போடுங்க சரவண. தகப்பா, வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நான் சாகணும்னு நினைக்கிறப்பெல்லாம் என் மச்சான தான் நினைச்சு பார்ப்பேன். இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு? நான் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன் நான்.